ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. பிந்து மாதவ விஷ்ணு காசியில் உள்ள ஒரு பிரபலமான விஷ்ணு கோவிலில் அருள் பாலிக்கும் கடவுள். இது கங்கை நதி தீரத்தில் பஞ்சகங்கா காட் பகுதியில் அமைந்துள்ளது. பாபாஜி இந்த திரிவேணி சங்கமம் மற்றும் பிந்து மாதவ விஷ்ணு பற்றி கூறவும். மாதவர் அப்படின்னா பெரிய தவம் செய்தவர். தவம் தவம் பெரிய தவம் செய்தவர்னு அர்த்தம். நார்மலாக இந்த பிந்துங்கிற வார்த்தை எது யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல லேடிஸ் எல்லாம் வந்து பிந்து வைக்கிறாங்கன்றாங்களே அந்த மாதிரி. யார் வந்து ரொம்ப பெரிய அளவில் தவத்தில் சக்ஸஸ் ஆகிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளூ லைட் வரும். நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க, நீலவண்ண கண்ணா வாடா, நீ ஒரு முத்தம் தாடா அப்படிங்கிறீங்க. அந்த நீலவண்ண கண் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து நீல் பிந்து மாதவ். பிந்து வைக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீலக்கண்ணுக்கு சொந்தக்காரன் நீல பிந்து மாதவ். பிந்து வைக்கிற இடத்தில் உள்ள நீலக்கண்ணன் அப்படின்னு அர்த்தம். நீல் பிந்து மாதவன்னு அவ்வளோதான். தவம் செய்து யார் அந்த உயர்ந்த நிலையை அடைகிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த அந்த மாதவம் செய்து அந்த நிலையை அடைஞ்சவங்க தான் நீல் பிந்துன்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொரு இடத்துலையும் ஏதோ ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தான் இருக்குது. நீ பார்க்குற திருப்பதி இல்லை பழனி எந்த ஒரு பிராச்சீனமான கோயில் இருந்தாலும் அங்கே கல் கிடையாது. அந்த கல்லுக்குள்ளே ஏதோ ஒரு தவம் செய்த ஆத்மா தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மாதிரி இடங்களில் இருக்கிற கோயில்களுக்கு பவர் ஜாஸ்தி. நார்மலாக ஏதோ ஒரு பூம்புகாரில் வாங்கிட்டு வந்து ஒரு கல்லை வச்சுவிட்டு அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதை விட தான் வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய அந்த உயிர் துடிப்புள்ள இறையாற்றலை யாராவது ஆவாகனம் பண்ணி ஒரு கோயிலில் வச்சுட்டு போனாங்கன்னா அதுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி. பொதுவாக அந்த மாதிரி இருக்கிற கோயில்கள் தான் நீங்கள் பார்க்குற சித்தர்கள் இந்த மாதிரியான அவர்கள் லயப்படுத்தி கொண்ட கோயில்கள்னு சொல்கிறது நிறைய இருக்கும். கிருஷ்ணர்னாக்கா ஒரு கிருஷ்ணர் நீயே நினைக்கிற. கிருஷ்ணன் அப்படின்னா கண்ணன் அர்த்தம். கண்ணன் அவன் என்ன பண்ணுறான், மாயன் என்ற பெயரால் மறைக்கின்றான். கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர்னா மாயவன், மாயன் என்ற பெயரால் மறைக்கின்றான். he hides himself from you. கண்ணன் என்ற பெயரால் காட்டுகின்றான். ஸோ தவம் செய்கிறவர்களுக்கு அவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறான், மற்றவர்களிடத்தில் தங்களை மறைத்து கொள்கிறான். இந்த மறைத்து கொள்வது கூட ஆன்மீகத்தில் ஒரு படிநிலை. அதுக்கு திருவனுபாவம்னு பேர். திருவனுபாவம்னா மறைத்தல்னு அர்த்தம். ஸோ தெய்வத்தினுடைய வடிவங்கள் வேறு வேறு. நீங்கள் கண்ணன் சொன்னால் ஏதோ யாதவ குலத்தில் அந்த சத்யபாமா ருக்மணியை கல்யாணம் கட்டின்னு கம்சனை வதம் பண்ணினா ஒரு கண்ணன் தான் நீங்கள் நினைக்க தேவையில்லை. இந்த உலகத்தில் யாரெல்லாம் தவம் செய்கிறார்களோ அந்த உயர்ந்த நிலையை அவர்களால் அடைய முடியும். நீ முருகன் ஆகலாம். இப்போ முருகன் அப்படிங்கிறோம். ரத்தினகிரியில் ஒரு சாமி இருக்கார், அவர் முருகனை தான் தவம் பண்ணி பிடிச்சார். கோடிசாமி இருந்தார், அவரும் முருகனை தான் தவம் செஞ்சு பிடிச்சார். அந்த மாதிரி ஒரு பிஹெச்டி இல்லை ஒரு எம்ஏன்னா ஒரு ஆள் தானே இருப்பான். அந்த சப்ஜெக்டில் யார் உயர்ந்த ஸ்திதிகளை அடைந்தார்களோ அவங்க எல்லாமே அதே பிஹெச்டி தான் இல்லையா. ஸோ உலகத்தில் ஏதோ ஒரே ஒரு பொருள் தான் இருக்குன்னு நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். அதை யார் உபாசனை செய்தார்களோ அவர்கள் அதுவாகவே மாறி விடுகிறார்கள், அதுவாக அவர்கள் ஆகி விடுகிறார்கள். நாம் தான் இந்த பேருங்களெல்லாம் வச்சு தொலைக்கிறோம். இப்போ எல்லா சமுத்திரமும் உலகத்தில் ஒன்றே தான். நாம் தான் அதுக்கு இந்து மகா சமுத்திரம், வங்காள விரிகுடா, அரபிக்கடல், பசிபிக்கு, ரெட் சி இப்படியெல்லாம் பேர் வச்சு தொலைக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா மலைகளும் ஒன்றே தான். நமக்கு புரியறதுக்காக நாம் அதுக்கு விந்திய மலை, கைலாச மலை, அந்த மலை, இந்த மலை, ஆல்ப்ஸ் மலைன்னு பேர் வச்சுன்னு இருக்கோம். உலகத்தில் ரெண்டாவது பொருள் இல்லை. ஒன்று பரம்பொருள், நாம் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர்னு பாரதி சொன்னான். இருக்கிறது ஒரே கடவுள் தான். நம்ம எல்லாருமே அந்த கடவுளுக்கு பிள்ளைங்க தான். இதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படிங்கிறான். ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் நான் பேசிகிட்டு இருக்கிற மைக்கு, அதுதான் பல்பு, அதுதான் ஃபேன், அதுதான் ஏசி, அதுதான் ஹீட்ரு கூட. ஏசியும் அதே தான், ஹீட்டரும் அதே தான். அதுக்கு பின்னால் இருக்கிற ஆரிஜினேட்டிங் எனர்ஜின்றது என்ன, எலக்ட்ரிசிட்டி. ஸோ உலகத்தில் ரெண்டாவது இல்லை, ஏகைவ சத்தியம். சத்தியம் என்பது மாறாத ஒரு வஸ்து. நம்ம ஜனங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பேர் வச்சுக்கிறோம். இப்போ உன் பேர் இருக்குது, என் பேர் யார் வச்சாங்க? உங்கள் அப்பா அம்மா தான் வச்சாங்க. நீ பிறந்த போது என்ன கடவுள் முதுகில் லேபிள் குத்தி அனுப்பிச்சான், இவருடைய பேர்
நீ பிறக்கிற போது அவங்க 4 நட்சத்திரம் பார்க்குறாங்க, இல்லை அவங்களுக்கு புரிஞ்ச ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க ஒரு பேரை வச்சு விட்டுறாங்க. அதனால் ஈவன் நேம்ஸ் ஆர் ஆல் வந்து நமக்கு புரியறதுக்காக நம்ம பெரியவங்க கொடுத்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு தான். நேம்ஸ் ஆர் ஆல்சோ அன்ரியல். ஆனால் நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு சிம்பிளன்ஸில் அந்த பெயர் நமக்கு தொடரும். நமக்கு தெரியாமையே அது சம்மந்தப்பட்ட நம்ம இதுக்கு முன்பிறவிகளில் இந்த ஆத்மாவில் என்ன பலம் வச்சுருந்தோமோ அதுக்கு சம்மந்தப்பட்ட பேர் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இப்போ உனக்கு தாகம், உனக்கு தண்ணி வேணும், அது எப்படிலாம் சொல்லலாம், நீళ్ళు காவாலா, பானி சாயே, நீர் பேக்கு இல்லையா, எல்லாமே ஒரே தண்ணியை தான் நீ கேட்குற, வேறு வேறு பேரில் கேட்குற. எதுவுமே தெரியலன்னு ஒருத்தனுக்கு வச்சுக்கோ, அவன் பேசாமல் இப்படின்னுவான். அதனால் இட்ஸ் ஃபார் த தேர்ட் பர்சன் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபார் திஸ் பர்சன் டு எக்ஸ்பிரஸ். இதிலெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, இப்படி தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒருவர் காரிய சித்தி அடைய முதலில் தங்கள் செயல்களில் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் அவசியம். மேலும் தெளிவான இலக்கு நிர்ணயித்தல், நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுதல், இறை வழிபாடு மற்றும் குருமார்களின் ஆசீர்வாதம் பெறுதல் ஆகியவை உதவும். இந்த செய்தி பற்றி விளக்கவும். எண்ணிய எண்ணியாங்கு எதுவர் எண்ணியர் திண்ணியராக பெரு. யார் வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டட் டிட்டர்மின்டு ஃபோக்கஸோட ஒரு பொருளை நினைக்கிறார்களோ தேடுகிறார்களோ, அப்போ எண்ணியாங்கு எப்படி நினைக்கிறோ அதே மாதிரி ஒன்று கிடைக்காது. எய்துவர் எண்ணியர் நினைக்கிறவர்கள் திண்ணியராக பெரு. இட் ஷுட் ஹவ் தட் டைப் ஆஃப் அ வைராக்கியம், திட சித்தின்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி உலகத்தில் வெள்ளத்தனைது மலர் நீட்டம் மாந்திரம் உள்ளத்தனைது உயரும். தண்ணி 4 அடி ஆழம் இருந்தால் அதனுடைய தாமரையோட தண்டு 4 அடி தான் போகும். ஒரு 40 அடி இருந்தால் 40 அடி போகும். அந்த மாதிரி உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நீ நினைக்கிறது பெருசாக நினை, அது நடக்கலைன்றதுக்காக நீ வருத்தப்பட தேவையில்லை. நினைக்கிறது சின்னதாக நினைக்காத, பெருசாக நினை, பெருசனும் பெரிது கேளுன்ற மாதிரி. ஸோ உலகத்தில் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணாங்களோ அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் அவங்களுடைய எண்ணம், 2வது அவங்களுடைய முயற்சி, 3வது அவர்களுடைய முற்பிறவிக்கும் இந்த பிறவியில் அவர்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களுக்கும் திட்டங்களுக்கும் உள்ள தொடர்புகள். நீ ஒரு பிறவியில் ஒரு விஷயத்தை நினைக்கிற, அந்த பிறவியில் அது நிறைவேறலை, ஆனால் அந்த நிறைவேறாத எண்ணங்கள் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. நீ பிறந்த உடனே அந்த தாட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, சீடுன்னுவாங்க. அதை இந்த பிறவியில் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீ வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஆகணும்னு நினச்சேன்னு இப்போ இல்லைன்னா இன்னும் 100 வருஷம் கழிச்சு ஆகிடுவேன். அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஆகணுன்றது உன்னுடைய கொள்கையாக இருந்தால் எப்பயாவது ஒரு நாள் அது நிறைவேறும். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே ஒன்று போல் கடவுளால் படைக்கப்பட்டார்கள். சரி, யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. நாம் எதை விதைக்கிறோமோ அது விளைஞ்சே தீரும். அப்போ எண்ணம் என்பது என்ன? ஒரு விதை. A thought is a seed, and that thought which is a seed has to become a plant and a tree. அது ஒரு செடியாகி கொடியாகி மலர்ந்தே தீரணும். அதனால் நீ நினச்சிக்கிட்டே இது நடக்குதுன்னு நினைக்கலாம், கவலைப்படுத்த. ஆனால் நடக்கும். இந்த பிறவியில் எல்லாம் இன்னொரு பிறவியில் நடக்கும். சித்தர்கள் பேசுவார்கள், ஆனால் அவர்கள் மனிதர்களைப் போலவே சாதாரண பேச்சை பேசுவதில்லை. அவர்கள் தங்கள் பாடல்கள், நூல்கள் மற்றும் தியானம் மூலம் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். பாபாஜி மேலே குறிப்பிட்டுள்ள செய்தி போல உங்களிடம் சித்தர்கள் பேசுவார்களா? பேசினால் என்ன பேசியிருக்கிறார்கள்? சித்தர்கள் என்பவர்கள் யார்? சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள். சித்தம்னா மைண்டு. சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள். பாயிண்ட் 1. அண்டு அந்த எண்ணங்களை யார் குவிக்கிறார்களோ அவங்களுக்கு 2 இருக்குது. ஒன்று அவங்களுடைய அறிவாற்றல், முயற்சி. இன்னொன்று அவங்களுடைய அப்ரிங்கிங். இப்போ சித்தர்கள்னால் எல்லாருமே பெரிய சாமிங்களாக மகான்களாக கையில் தண்டு வாத்து வட்டுற குச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு சாமியார் மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கவே தேவையில்லை. லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு சித்தர் இருந்தார். அவர் ஒரு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அவர் குப்பை பொறுக்கிறவர்.
இந்த நார்மலாக இந்த ரோடுங்கள்லாம் பழைய குப்பை கோணிப்பையில் குப்பை பொறிக்கின்னு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவர் இருந்தார், குப்பை பொறுக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு அருள் கிடைச்ச போது என்னாச்சு, அந்த லிங்கேஸ்வரத்தி ஸ்ட்ரீட்டில் அப்படியே ஒத்து காண்டார். அந்த குப்பை மூட்டைலாம் பக்கத்தில் வச்சுருப்பார். அவர் சித்தர், ஆனால் உனக்கே தெரியாது. அவருக்கு தான் இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் அருள்வெளி சித்தர் அப்படிங்கிற பேரில் சமாதியெல்லாம் வச்சுருக்காங்க. அருள்வெளி சித்தர் ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட வச்சுருக்காங்க. நீ பார்த்த எந்த சித்தராக இருந்தாலையும் அப்படி தான். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டாக்டர்னா ஸ்டெதாஸ்கோப் மட்டும் ஒயிட் கவுன் போட்டுன்னு இருப்பாருன்னு, ஒரு வக்கீல்னு சொன்னால் கருப்பு கோட்டு போட்டுன்னுட்டு இருப்பார் அப்படின்னு. சித்தர்களை நீ கண்டுபிடிக்க முடியாது. அவங்க மைண்டு தான் சித்தர்கள். சித்தர்கள் என்பவர்கள் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதெல்லாம் சீரியஸாக இருக்காது. அவங்களுடைய நடைமுறை பாவனைகள் இருக்கு இல்லையா, அதுவும் சீரியஸாக இருக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் சீரியஸ். முத்துவடுகர்னு ஒரு சித்தர் இருந்தார் மாயவரம் பக்கம். அந்த ஊரில் கால்ரா பிளேக்கெல்லாம் வந்துடுச்சு. ஜனங்கள்லாம் போய் சாமி ஒரே கால்ரா பிளேக்கெல்லாம் வருதுன்னு, எனக்கு என்னடா தெரியும் போங்கடா, போய் ஆளுக்கு ஒரு மொந்த கல் கொண்டாங்கடா அப்படின்னு. அந்த ஊருக்கிறவங்கெல்லாம் ஒரு மொந்த கல் கொண்டாந்தாங்க. இவர் இது கொசத்தெரு கல், இது கோம்டி தெரு கல், இது மொழியார்பேட்டை கல், இப்படி ஒவ்வொன்றா கல்லெல்லாம் குடிச்சின்னு வர்றாரு. அவ்வளோ கல் குடித்தா என்ன ஆகும், ஒரே பேக்கில் டரு புரு தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஊராரில் இருக்கிறவங்களுடைய கர்மாவெல்லாம் அந்த கல் வழியாக வாங்கிக்கிட்டு தன் உடம்பில் இருந்து அந்த அபான வாயுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கேஸு, அது வழியாக அந்த கேஸை ஊரெல்லாம் பரப்பி அவர் அந்த ஊரில் கால்ராவே வராமல் பண்ணிவிட்டார். இது எவ்வளோ ஒரு அசுரத்தனமான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணார் அவர். சிறுடி சாய்பாபா இருந்தார். அவர் நார்மலாக பிச்சை எடுத்து சாப்பிடுவார். ஒரு நாள் உரலில் கோதுமை போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். என்னடா சாய்பாபா இதை போய் அரைக்கிறாருன்னா அவங்களும் ஆளாளுக்கு வந்து கை கொடுத்தாங்க. அப்படியே அந்த கோதுமை மாவு வந்து 4 மூட்டை கட்டினார். எல்லோரும் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சிருக்கிறார். 4 பேரை கூப்பிட்டார். நீ வடக்கு பக்கம் தெளி, நீ தெற்கு பக்கம், நீ கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம், 4 பேர் 4 மூட்டை கொடுத்து அந்த சிறுடி எல்லைக்குள்ளே 4 திசையிலையும் அந்த கோதுமை மாவு இது பண்ணாங்க. அப்போ மகாராஷ்டிராவில் எல்லா இடத்துலையும் பிளேக்கு கால்ரா இருந்துச்சு. இந்த கோதுமையை அரைக்கிற போது அவர் மைண்டுக்குள்ளே இந்த ஊருக்குள்ளே கால்ரா பிளேக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறாரு. நினைப்புக்கு தான் பவர். இல்லைன்னா உங்கள் வீட்டில் போய் கோதுமை மாவு தெளிச்சுப்பார், கால்ரா வராது இருக்குதான்னு சரி. இப்படி எல்லாத்துக்கும் பின்னாலேயும் மைண்ட்லேயே விளையாடுவாங்க அவங்க. மைண்டில் மடப்புறத்தில் திருவாரூர் பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்பயும் துணி இல்லாமல் சுற்றுவார். அது ஒரு ஹை லெவல் அவதூத நிலைன்னு பேர். அதுக்கு ஒரு பொம்பளைக்கு உடம்பு பூரா தோல்வியாதி. தோல்வியாதினா சொரியாசிஸ்னுவாங்க. அதாவது தோல் எல்லாமே வெளியே தெரியும், இந்த தோலே இருக்காது, செவப்பாக இருக்கும். காற்று வெயில் எது பட்டாலையும் அதெல்லாம் எரியும். அந்த மாதிரியான ஒரு மோசமான இது. அவளுக்கு க்யூரே கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அவர் எந்த திண்ணை மேலே உக்காந்துக்கிறார் அந்த திண்ணைக்கிட்ட போன உடனே அவர் அதட்டுற மாதிரி, என்னாடி வேணும் அப்படின்னார். இவ கை இப்படி வச்சுன்னு 1 அடி வேண்டும் அப்படின்னா அவர் நல்லா வாயில் எச்சி எடுத்து தூ அப்படின்னு துப்புனார். பார்க்குறவங்க இந்த சாமியாருக்கு எவ்வளோ கொழுப்பு, அவ்வளோ மதித்து இவர்கிட்ட வந்து இவர் நேக்கடா இருந்தாலையும் வரம் கேட்கடா, இவன் எச்ச தூரம் பாருன்னு. அவள் புத்திசாலி, அந்த எச்சி எடுத்து உடம்பெல்லாம் தட்டிக்கினாலா அவளுக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு. இப்படி சித்தர்களை புரிந்து கொள்வது கஷ்டம். அவங்க பேசுகிறதுக்கு போய் நடை உடை போய் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். சித்தம்னா மைண்டு. ஸோ தாட் மெட்டீரியலைசேஷன், அதுதான் சித்தர்களுடைய வழிமுறை. சித்தர்கள்ங்கிறவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நீ கேட்கவே தேவையில்லை. ஏன்னா எல்லா சித்தர்களுக்கும் மேலே ஒரு போஸ்ட் இருக்குது, அதுக்கு பேர் சித்தநாதன். அந்த சித்தநாதன் தான் சிவசங்கர் பாபா. 18 சித்தர்களுக்கும் மேலே ஒரு போஸ்ட் இருக்குது. இப்போ நீ சபரிமலைக்கு போகிற, 18 படி இருக்குது. என்னது, 18 சித்தர்கள் அதில் உட்காந்துருக்காங்க. அந்த 18 படியில் இருக்கிற 18 சித்தர்களுக்கு மேலே ஐயப்பசாமி உட்காந்துருக்கார் இல்லையா, அவர் தான் சித்தநாதன். பழனிக்கு போகிற, கீழே வந்து விபூதி வாங்குற, சித்தநாதன் விபூதின்னு இருக்குதா. அப்போ பழனி முருகன் சித்தநாதன். இப்போ சித்தர்களுக்கு யார் தலைவரோ அவங்க தான் சித்தநாதன் சொல்கிறது. பல பிறவிகளில் சித்தர்களாக இருந்து மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணி அவர்களுக்கு மொத்தம் 247 சித்தர்கள் இருக்கிறாங்க. அதில் 18ன்றது மேனேஜிங் கமிட்டி. அந்த மேனேஜிங் கமிட்டிக்கு ஒரு லீடர் இருப்பான், அவன் தான் சித்தாநாதன் சொல்லக்கூடியது. சபரிமலைக்கு போனீங்கன்னா அங்கே மாளிகைப்புறத்து அம்மனை சுற்றி வர்றபோது ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்கும்.
அந்த மண்டபத்தில் சித்தர்கள்லாம் கூடி மீட்டிங் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருநெல்வேலி பாபநாசம் மலைக்கு விக்ரமசிங்கபுரம் அம்பாசமுத்திரத்துக்கு மேலே கல்யாண தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது. அகஸ்தியர் கல்யாணம் முடிச்ச இடம். கைலாசத்தில் சிவனுடைய கல்யாண கோலத்தை அகஸ்தியர் பார்த்த இடம். ஸோ அந்த இடத்துல ஒரு நேரத்துக்கு நீ ஒரு வெள்ளை வேஷ்டியை விரித்து ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு சந்தனம் மழை பெய்யும். ஏன் சித்தர்கள்லாம் அங்கே மீட்டிங் போடுறாங்க. அந்த சித்தர்கள் வர்றபோது அவங்களுக்கு கந்தர்வர்கள் வந்து சந்தனம் தெளிக்கிறாங்க இல்லையா, அதுதான் சந்தன மலைன்னு சொல்லக்கூடியது. குற்றாலத்துக்கு போனேன்னாக்கா அங்கே இதே மாதிரி தேன் மலைன்னுவாங்க. இந்த அங்கே இருக்க நிறைய மரங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதிலிருந்து தேனெல்லாம் வரும் இல்லையா. ஸோ அதனால் தேன் மழை பெய்யும் பௌர்ணமிக்கு. இப்போ சித்தர்கள் பீரியாடிக்கலாக ஒவ்வொரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. அவங்க மீட் பண்ணுற போது மற்றவர்கள்லாம் வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, இல்லை ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. அவங்களுக்கு தனியாக ஒரு இடம் கிடையாது. ஆதிசங்கரர் கும்பமேளாவை எதுக்காக கண்டுபிடிச்சாருன்னா, இமயமலையிலையும் அங்கேயும் இங்கேயும் காட்டிலையும் மோட்லேயும் இந்த ரிஷிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் சுற்றிக்கின்னு இருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்பயாவது ஒருக்கா மீட் பண்ணோம் அப்படின்னு 12 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சார். 4 இடத்துல வச்சார். ஒன்று நீங்கள் பார்க்குற இந்த என்ன திரியம்பகேஸ்வர், இன்னொரு இடத்துல இங்கே நர்மதான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 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 இடம் இங்கே கோதாவரி, அப்புறம் ஹரித்வார் ரிஷிகேஷ் இல்லையா, அந்த மாதிரி 4 இடத்துல அவர் அந்த வச்சார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதத்தில் இந்த நாளில் எல்லா சித்தர்களும் மீட்டிங்க்கு வர்றாங்க அப்படின்னு தெரியும். ஸோ எல்லோரும் அந்த இடத்துல வந்து குழுமுறாங்க. மக்கள் ஏதோ ஒரு பொழுதுபோக்கு வர்றாங்க, ஆனால் அவங்க இந்த சித்தர்கள்லாம் வந்து குளிக்கிறாங்க இல்லையா, அந்த தண்ணியில் குளிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு இன்டைரக்ட் டெரிவேட் பெனிஃபிட் கிடைக்கிது. இந்த மீட்டிங்கெல்லாம் வந்து லைக் ஆனுவல் கான்ஃபரன்சஸ் இன் யுவர் கம்பெனி போர்ட் மீட்டிங்ஸ், அதுக்கெல்லாம் சித்தர்கள் வர்றாங்க. இப்போது சித்தம் என்றால் மைண்டு. சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் யாரோ அவங்க தான் சித்தர்கள். இப்போது என்ன டெஃபனிஷன்? சிவனாவான் அவனே தான் சித்தன். சித்தன் சித்து என்பது செய்கரும சேர்க்கை அல்ல. துடு வாங்கினு கர்மா பண்ணுறாங்க இல்லையா, சித்து என்பது செய் கரும சேர்க்கை அல்ல. சித்து என்பது கண்கட்டு வித்தை அல்ல. சிவனாவான் அவனே தான் சித்தன். சித்தன் யார் சிவநிலை அடைஞ்சிட்டாங்களோ அவங்கெல்லாம் சித்தர்கள் தான். சிவநிலையை அடையணும். அப்போ சிவநிலையை எப்படி அடையிறது? அன்பே சிவம் ஆவது அறிகிறார். அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. யார் அன்பில் 100% வாங்கிட்டாங்களோ, பெர்சானிஃபைட் இன் லவ், அவங்க எல்லாம் சிவநிலையை அடைகிறாங்க. அந்த சிவநிலையை அடைந்தவர்கள் எல்லாம் சித்தர்களாகி விடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு முனிவர் அவர் வந்து காட்டு வழியாக போயின்னு இருக்கார். ஒரு ஆட்டு இடையன், அவன் பேர் மூலன். அவன் இறந்து போய் கிடக்கிறான். அவனை சுற்றி ஆடுங்கள்லாம் உட்காந்து அழுதுன்னு இருக்குது. ஸோ அந்த முனிவர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் சுந்தர முனிவர். ஒரு என்னடா ஒரு ஆட்டு இடையன் இறந்து போனதுக்கு ஆடுங்கள்லாம் இவ்வளோ அழுதுன்னு உட்காந்துருக்கனா, இவன் எவ்வளோ நல்லவனா அந்த ஆடுங்களை பார்த்து இருந்திருப்பான் அப்படின்னு தன்னுடைய உடம்பை ஒரு குகையில் வச்சுட்டு அந்த கூடு விட்டு கூடு போயிடறாங்க இல்லையா, அந்த பவரில் அந்த மூலன் என்ற ஆட்டியடையனுடைய உடம்புக்குள்ளே பூந்துடுறார். யார்? சுந்தரர். ஆடுகள்லாம் ஓட்டிக்கிட்டு போகிறார். எல்லாம் கொட்டாயிலெல்லாம் கட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு இவர் படுக்க போகிறாரு. அப்போது அந்த மூலனுடைய மனைவி பக்கத்தில் வந்து படுக்கிறா. இவர் கையெழுத்து கும்பிடுறாம்மா, நான் உன் கணவன் இல்லை, நீ தப்பாக நினச்சி என்னை பாவம் செய்ய தூண்டாத அப்படின்னு. அவள் ஐயோ எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன ஆகி போச்சுன்னு குய்யோ முய்யோன்னு கத்தி ஊரெல்லாம் போய் பஞ்சாயத்து பண்ணிடுறான். ஊர் ஜனங்கிட்ட இவர் சொல்லார், நான் அந்த ஆட்டு இடையும் கிடையாது, வாங்க என் உடம்பை காட்டுறேன்னு குகையில் நான் ஒழிச்சு வச்சுருக்கிறேன், அந்த உடம்பை காட்டுறாரு. அவங்கெல்லாம் ஆமாம் அப்படின்னு நம்பிட்டு ஒன்று செய்யுங்க சாமி, நீ கூட குடும்பம் நடத்த வேணாம், ஆனால் இந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாக ஆடு மாடு மேய்ச்சி நட்டு நீங்கள் அவங்க கூட இருந்துருங்க அப்படின்னாங்க. அப்போ அவருடைய உடம்பை எரிச்சிடுறாங்க. ஸோ சுந்தரருடைய உடம்பு, சுந்தரன் அவர் பேர், எரிக்கப்படுகிறது. அவர் மூலனுடைய உடம்புக்குள்ளே வந்து 3000 பாட்டு பாடுறார். அதுதான் திருமந்திரம் அப்படின்றது. அதனால் அந்த மூலனுக்கு என்ன பேர் பின்னால் இல்லை, திருமூலர், திருமூலன் அப்படின்னு 4 வரியில் அவர் தான் வந்து பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் உணர்த்துக்கிற திருமந்திரம் என்ற காவியத்தை எழுதினவர். அது இப்படி தான் நடக்குது. அப்போ எப்படி ஒரு ஆடு மேய்கிற உடம்புக்குள்ள ஒரு சாமியார் வந்து இவ்வளோ பெரிய திருமந்திரத்தை எழுத முடியும் இல்லையா? இதுதான் சித்தர்களுடைய கல்ச்சர்னு சொல்லுது. இப்போ நீங்கள் பார்க்குற எவ்வளோ பேர் அந்த நிலையில் இருந்தவங்க தான். ஆதிசங்கரர் இருந்தார். அவர் மண்டன மிஸ்ரர்னு சொல்லக்கூடிய
பிரம்மாவினுடைய ஃபார்மில் இருக்கார். அவர்கிட்ட காசியில் வாதாட போகிறாரு. அவர் மனைவி வந்து, அவர் பிரம்மா, மண்டன மிஸ்ருடைய மனைவி பேர் சரஸ்வபாணி, அவர் சரஸ்வதி. இவர் வாதத்தில் மண்டன மிஸ்ரை கெலிச்சிடுறாரு. உடனே என்ன கண்டிஷன் இவங்களுக்குன்னா, மண்டன மிஸ்ரர் தோற்று போயிட்டாருன்னா அவர் குடும்ப வாழ்க்கை விட்டு கஷாயம் கட்டிக்கின்னு சாமியாராகி ஆதிசங்கர் பின்னால் போடணும். ஆதிசங்கரர் தோத்துட்டாருன்னா இவர் கஷாய வஸ்திரத்தை விட்டு குடும்ப வாழ்க்கைக்கு வரணும். இவர் கிளம்புன்றார். அப்போ சரஸ்வபாணி சொல்கிறா, அவரில் பாதி நான், நீ வந்து அவரை தானே வெற்றி பெற்றிருக்க, மீதி நான் இருக்கேன், என்கிட்ட வாதாடுன்னு. சரிம்மா அப்படின்றார். குடும்ப சுகத்தை பற்றி சொல்லுன்றா. இவர் சன்னியாசி, குடும்ப சுகத்தை பற்றி இவர் எது சொன்னாலையும் அது வந்து புக்கிஷாக இருக்கும். அவருக்கு அந்த அனுபவம் இல்லை சன்னியாசி அவர். அதனால் மாட்டிக்கிறார் வகையாக. எனக்கு 1 மாதம் டைம் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதே எண்ணத்தில் போகிறார். எப்படி இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது? அப்போ காசிராஜா இறந்து போயிட்டான்னு சொல்லி எல்லா ஊர்லாம் பரபரப்பாக இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, தன் உடம்பை ஒரு குகையில் வச்சுட்டு தன்னுடைய ஸ்பிரிட்டை எடுத்து காசிராஜா உடம்புக்குள்ளே போகிறார். போயிட்டு காசிராணி கூட குடும்பம் நடக்கிறார். குடும்பம் நடத்துகிற போது காசியில் ராஜாவுக்கு உயிர் வந்துச்சு அப்படின்னு நல்லா நினச்சிக்கிறாங்க. நல்ல ராஜ்யம் நடக்குது. மந்திரி பார்க்குறான், நம்ம பழைய ராஜா மக்கு, இவர் வந்து யாரோ ஒரு சாமி இந்த உடம்புக்குள்ளே வந்துக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிட்டு தன்னுடைய ஒற்றர்களை அனுப்பிச்சு, இந்த நாட்டில் எங்கேயாவது ஒரு மகானுடைய உடம்பு இருக்கா பாருங்கள், இருந்தால் எரிச்சிருங்க. அவங்க போய் பார்த்தா அங்கே ஆதிசங்கருடைய உடம்பு இருக்குது. அதை எரிக்கிறாங்க. இவர் கை பற்றி எரியுது. உடனே இவருக்கு இங்கே தெரிஞ்சு போகுது. உடனே இவன் கெட்டு போட்டேன்னு ராஜா உடம்பு விட்டுட்டு அப்படியே கூடு விட்டு கூடு பாஞ்சு அந்த தன் உடம்புக்குள்ளே போயிடுறாரு. அப்போ இவர் கை மாத்திரம் கறிக்காட்ட மாதிரி ஆகிப்போகுது. அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார், பத்மபாதர்னு பேர். அவர் நரசிம்மஸ்வரூபம். அவர் சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற போது மகான் கை நல்லாக்கணும், கறிக்கட்ட மாதிரி இருந்தால் எப்படிங்க? அதனால நான் நெருப்பு கடவுள் நரசிம்மரை தான் பூஜை பண்ணுறேன், நான் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன், உங்களுக்கு கை வரும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து லட்சுமி நரசிம்ம கராவலம்ப சோஸ்திரம் அப்படிங்கிற ஒரு பாடலை பாடுறாங்க. அப்போ நரசிம்மர் அவர் கை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் நெருப்பு கடவுள், நெருப்பில் தானே இந்த கை கரிஞ்சு போச்சு, அதனால் அவர் கையை கொடுக்குறாரு. இப்போ ஆதிசங்கருக்கு திரும்பவும் பழையது. அதனால் இந்த கராவலம்ப சோஸ்திரம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கூட யாருக்காவது ரொம்ப கஷ்டமெல்லாம் இருந்ததுன்னா அவங்க இந்த கராவலம்ப சோஸ்திரத்தை பாடினாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும். வியாழக்கிழமை, சனிக்கிழமை இந்த மாதிரி நரசிம்மருக்குள்ள நாளில் அந்த கராவலம்ப சோஸ்திரத்தை பாடணும். ரொம்ப ஈஸி தான் அது. இந்த உலகம் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது. நான் நீச்சல் அடிச்சு எனக்கு கண்ணெல்லாம் இருண்டு போச்சு, கீழே பார்த்தாக்கா பெரிய பெரிய சுறாமீன்லாம் என்னை தின்றதுக்கு ரெடி ஆகுது, மேலே ஆல் தி பறவைகள், வல்லூர்கள், வல்ச்சர்ஸ் எல்லாம் சாப்பிட காத்துன்னுக்குது, நான் என்ன பண்ணுவேன்? லட்சுமி நரசிம்ம மமதி கராவலம்பம். நான் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே மாட்டின்னு இருக்கேன், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, ஒரே இருட்டாக இருக்குது, எல்லா பக்கமும் விலங்குகள், நான் எப்படா கீழே விழுவேன்னு பார்த்துன்னு இருக்குது, லட்சுமி நரசிம்ம மமதி கராவலம்பம். இப்படி தான் அது 4 பாடம். ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணி भोगीन्द्र भोगमनिराजित पुण्यमूर्ति योगीश शाश्वत शरण्य भवाब्धिबोध लक्ष्मी नृसिंह मम देहि. சான்ஸ்கிரிட் உங்களுக்கு புரியாது, ஆனால் இதை அப்படியே நாங்கள் தமிழ் பண்ணோம். இந்த பாட்டு ஜனங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஆசை எனும் காட்டு தீயில், ஆசையெனும் காட்டு தீயில் அகப்பட்டு கருகுகின்றேன், அரவிந்தா உன் பெயர் கூவி அகிலமெல்லாம் தேடுகின்றேன், ஓசையொடு தூணில் எழுந்த ஓங்கார ஸ்ரீ நரசிம்மா ஓடி வந்து கை கொடுத்து உதவிடுவாய் சங்கரசிம்மா. ஆழமாம் பாழ்கிண இப்போ நான் சொன்ன தீம் தான் அது. ஒன்றா உருவப்படுத்தி என்னை காப்பாற்று, கை தூக்கி விடுன்னு சொல்லி பாடல்கள். அதே மாதிரி ஆதிசங்கரர் இங்கே ஸ்ரீசைலம் இருக்கு இல்லையா, டேமெல்லாம் இருக்கு, அந்த இடத்துல பஞ்சதரணின்னு ஒரு இடம் இருக்குது, 5 அருவிகள் கூட்டம், ரொம்ப அழகான இடம். அங்கே உட்காந்து தவம் பண்ணிட்டுருக்காரு. அந்த காலத்தில் மனுஷங்களை சாப்பிட்ற ஆளுங்க இருப்பாங்க, கபாலிகர்கள்னு பேர். அப்படி ஒரு கபாலிகர் வர்றான். வந்துட்டு ஆதிசங்கர்கிட்ட, நீ நல்ல சன்னியாசி, நிறைய பூஜை பண்ணிக்க, உன்னை நான் சாப்பிட்ணுன்னு, இந்த உடம்பு அதுக்காவது பயன்பட்டோம்பா, நீ சாப்பிட்லாம், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு இவர் கண்ணை முடிக்கிறார். அப்போ கபாலிகன் இவர் சாப்பிட வர்றபோது அந்த பத்மபாதர் இருக்கார்ல இவருடைய சிஷ்யர், அவர் வந்து நரசிம்மனை கூப்பிடுறாரு, கடவுளே இந்த மாதிரி என் குருக்கு ப்ராப்ளம் இருக்குது.
இப்போ நரசிம்மர் வந்து அந்த கபாலிகனை அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லி, இது அந்த அந்த இடத்துல நிகழ்ந்த நிகழ்ச்சி. இப்போ கூட நீங்கள் ஸ்ரீசைலம் போனீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி பல நேரங்களில் நரசிம்மர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏதோ பிரகலாதனுக்காக தூணிலிருந்து வந்தாருங்கிறது நரசிம்ம அவதாரத்தினுடைய நோக்கம். ஆனால் எவ்வளோ பேருக்கு அவரை உபாசனை செய்கிறவர்களுக்காக நரசிம்மர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கம்பர் ராமாயணம் எழுதுகிறாரு. அப்போ எல்லோரும் வந்து அதில் இரணியன் வதை படலம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் எழுதியிருக்கீங்க புதுசாக. ஒரிஜினல் வால்மீகி ராமாயணத்தில் இரணியன் வதை படலம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, கடவுள் தான் எனக்கு அடி எடுத்து கொடுத்தாரு. சேக்கிலார் இருக்கார், அவருக்கும் சரி கம்பருக்கும் சரி முதல் வரியை எடுத்து கொடுத்தது யார்? கடவுள். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும், அவருக்கு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். அதனால் நான் என் பாட்டு இல்லை, இது கடவுளுடைய பாட்டு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ரங்கநாதரை பார்த்துட்டு நீங்கள் இப்படி ஒரு ரவுண்டு வெளியே வந்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு நரசிம்மர் சந்நிதி இருக்குது வெளியே, அந்த பெரிய மைதானம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் கம்பராமாயணம் இவங்க அரங்கேற்றுறாங்க. இவர் சொல்கிறார், நான் ஃபுல் கம்பராமாயணம் படிக்கலை, அதில் இருக்கிற உங்களுக்கு பிடிக்காத இரணியன் வதைப்படலை மாத்திரம் படிக்கிறேன்னு. அதில் ஆறடா சிரித்தார், யாரா சிரிச்சது அப்படின்னு ஒரு வரி வரும். உடனே நிஜமாகவே தூணில் இந்த நரசிம்மர் உயிரோடு வந்து உக்காந்துட்டு சிரிச்சாராம். அப்போ இவங்கெல்லாம் பயந்து போய் ஓகே உன் கம்பராமாயணன்ட்டாங்க. அது மாதிரி பல நிலைகளில் நரசிம்மர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளோ நேரங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வந்து 64 × 75,000 வருஷம் ஆகுதான். ஆஞ்சநேயர் உலகத்தில் வந்தது ராமாவதார காலத்தில், அது 24 × 75,000 வருஷம் ஆகுதான். அதனால் சோழிங்கபுரம் மலை மேலே அவர் உட்காண்டிருக்கார். யார்? நரசிம்மர். ஆஞ்சநேயர் போனோடனே சொல்கிறார், எனக்கு இந்த வேலை செஞ்சு போர் அடிச்சு போச்சு, எனக்கு தவம் பண்ணுறதுக்கு இந்த ஜனங்கள்லாம் வந்து வரம் கேட்குறாங்க, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் நான் உனக்கு என்னுடைய சங்கு சக்கரத்தை கொடுத்துட்றேன், பவர் ஆஃப் அட்டர்னி. நீ எதிர்மலையில் உட்காந்துக்கோ, என்னை ஜனங்க வந்து பார்த்தா போகிறோம், எதிர்மலையில் உங்கள்கிட்ட வந்து வரம் வாங்கிட்டுன்ட்டார். அதனால் நீ சோழிங்கபுரம் போனால் நரசிம்மரை கும்பிட்டு எதிர்மலையில் போய் ஆஞ்சநேயர்கிட்ட வரம் வாங்கிக்கலாம். ஏன்னா அவருடைய பவர் ஆஃப் அட்டர்னியில் சங்கு சக்கரம் அவர் ஆஞ்சநேயருக்கு கொடுத்துட்டாரு. இப்படிலாம் இருக்குது. அதே மாதிரி மங்களகிரின்னு ஒரு இடம் இருக்குது விஜயவாடா போகிறதுக்கு முன்னாடி. அங்கே பானக நரசிம்மரும் ஒருத்தருக்கார். நீங்கள் பானகம் வாங்கி ஒரு குடம் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக அரை குடம் குடிச்சிட்டு அரை குடம் விட்டுருவார். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை பாதி தான் குடிப்பார். அது கடக்கு புழக்கன்னு அவர் குடிக்கிற சத்தம்லாம் வேறு கேட்கும். அந்த கோயிலில் பிரார்த்தனையும் பானகம் கொடுக்குறது தான். அவங்க அந்த மீதி பானகத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் எடுத்துன்னு அங்கே வர்ற பக்தர்களுக்கெல்லாம் கொடுத்துன்னே இருக்கலாம். இதான் பானக நரசிம்மர். இது எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் ராஜாங்கெல்லாம் தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு சுரங்கம் வச்சுருப்பானுங்க. பானக நரசிம்மருடைய அந்த இது இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே சுரங்கத்துக்கு போகிற வழி இருக்குது. அது நேராக ஒரு 20 மைல் தள்ளி விஜயவாடாக்கு அந்த பக்கம் ஒரு காட்டில் முடியுது. அங்கே புத்தர் சம்மந்தப்பட்ட சில ரெலிக்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அந்த காலத்து ராஜாங்க என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சு போகிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. வெளியிலேருந்து வந்து பார்க்குறவனுக்கு கோயில்ரா அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் அதுக்குள்ளே தான் ராஜா இறங்கி உள்ள சுரங்கப்பாதை வழியாக போவோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் போன உடனே அங்கேருந்து காட்டுக்குள்ளே குதிரை ரெடியாக இருக்கும், ஏறின்னு போயிடுவோம். இப்படிலாம் கூட இருந்தது. அதனால் நீங்கள் பார்க்கிற பல கோயில்கள் கூட இந்த மாதிரியான ஒரு சீக்ரெட் பேசேஜஸ் ஃபார் த கிங்ஸ் டு எஸ்கேப் டியூரிங் வார்ஸ். அதனால தான் நான் எந்த நாட்டிலையும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நிறைய ட்ரிக்கி திங்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. தேசிங்கராஜன் கோயில் செஞ்சிக்கு போனீங்கன்னாக்கா கோட்டை, அங்கே சொல்லுவாங்க பறக்கும் குதிரைன்னுவாங்க. அந்த காலத்தில் நெருப்பட்டி மேலே வந்து பறக்கிற குதிரைன்னு ஒரு நெருப்பட்டியெல்லாம் வரும். அது என்ன பண்ணுவாங்க, அது ஒரு உடன் இது எப்படி ஒரு மரத்தில் செஞ்ச ஒரு குதிரை இருக்கும். அது ஏதோ மெக்கானிசமாக ஏதோ ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒன்று தேசிங்க ராஜங்கோட்டை, இன்னொன்று ராணிக்கோட்டை. ஸோ இவங்க தப்பிச்சு போகணுன்னு நினைக்கிற போது என்ன பண்ணுவாங்க, அந்த குதிரையை ஆப்ரேட் பண்ணி எப்படி அந்த மலைக்கல்லன் சினிமா இருக்கும், அதில் வந்து இந்த ஒரு 2 இதுக்கு நடுவில் இங்கேருந்து எல்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, குகையிலெல்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு சினிமா கூட வந்துச்சு, அலிபாபாவும் 40 திருடர்களும், அதுலேயும் எல்லாம் அலிகாவுக்கும் அபுகாவுக்கும் கோல சீசை அப்படின்னு இதெல்லாம் தான் இருந்துச்சு அந்த காலத்தில். இதெல்லாம் நம்ம ரொம்ப ஒரு ரிலீஜியஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் மித்தாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பிரிமிட்டிவ் மெக்கானிக்கல் டிவைசஸ் ஃபார் வார்ஃபேர். யுத்த காலங்களில் தப்பித்து கொள்வதற்காக வைக்கப்பட்டிருந்த பல விஷயங்கள்.
அதனால் எல்லாத்தையும் நீங்கள் ரிலீஜியஸாக நினைக்க தேவையில்லை. ஆனால் ரிலீஜியஸான விஷயங்களும் நிஜமாக இருக்குது. ஆன்மீகத்தில் நிஜமான ரிலீஜியஸான விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இந்த ரிலீஜனை வச்சுக்கிட்டு ஒரு பாலிட்டிக்ஸ்க்காக வைக்கப்பட்ட விஷயங்களும் இருக்குது. பாபாஜி தங்களது சத்சங்க அருளுரைகளில் பூரண பிரம்மம் கோவிலில் உள்ள சிலை தங்கத்தால் அஷ்டபந்தனம் செய்யப்பட்டது என்று கூறியுள்ளீர்கள். இந்த அஷ்டபந்தனம் பற்றி நார்மலாக எல்லா கோயில்லையுமே கும்பாபிஷேகம் பண்ணுற போது அவங்க நாடார் கடையில் இல்லை நாட்டு மருந்து கடையில் போய் 8 விதமான மருந்து இருக்குது, அதை வாங்கி உரலில் போட்டு இடிப்பாங்க. அது நல்லா ஒரு சாலிட் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த பீடத்து மேலே அந்த சிலையை வைக்கிற போது அந்த பேஸ்ட்டை வைப்பாங்க. அதை வந்து அப்படியே சீல் வச்ச மாதிரி வச்சு, எப்படி நீங்கள்லாம் டெண்டரெல்லாம் கொடுக்குற போது கவர் மேலே சூடு பண்ணி குத்துறீங்கள ஒரு முத்திரை, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த அஷ்டபந்தனம் மருந்து வச்சு இந்த பீடத்தில் சிலையே வைக்கிறாங்க. இதுதான் அஷ்டபந்தனம்ன்றது. நிறைய கோயில்களில் வெறும் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் தான், பத்திரிகை அடிப்பாங்க, அதுதான் இருக்கும். நம்ம கோயிலில் அப்படி இல்லை. நம்ம கோயிலில் ரியல் கோல்டு வச்சுருக்கோம். ஃபுல்லாக பெருமாளை பீடத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக கோல்டு. அப்படியே அந்த தங்கத்தை காய்ச்சி ஹை டெம்பரேச்சரில் உருக்கி அது மேலே இதை நம்ம பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த கோல்டு ராசி ரொம்ப ஜாஸ்தி இல்லை, நான் எதுவும் போட்டுக்க மாட்டேண்ணா. பாரு எதானு போட்டுக்கிறேன்னா ஒன்று தாலி கூட இல்லை. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அது 2 இருக்குது. ஒன்று ஜூபிட்டர்னா யார்? தேவர்களுக்கு குரு. அவர் பேர் என்ன தெரியுமா? பொன்னன். ஸோ அந்த கோல்டு தேவகுரு கிட்ட தான். அது அள்ளி கொடுப்பாய் வெள்ளி சுக்கரக வைத்தேன்னு சொல்லி, சுக்கரன் என்ன? வெள்ளி. ஸோ எனக்கு 10வது வீட்டில் வெள்ளியும் இருக்குது, இவரும் இருக்கிறார், நம்ம கோல்டு சாமி இது. அதனால் எனக்கு எப்பயுமே ஒன்று நினச்சேன்னா பண்ணிவிடுவேன். நான் என்னெல்லாம் பண்ணிக்கிறேன்னா உனக்கு நம்பிக்கை வராது. ஒன்று மூலஸ்தானத்தில் இருக்கிற சொர்ண பந்தனம், அதுக்கடுத்து மூலஸ்தானத்தில் ஃபுல்லாகவே கோல்டு. பெருமாள் இருக்கார் இல்லையா, மூலஸ்தானம் ஃபுல்லாக கோல்டு. மேலே 4 இது இருக்கு இல்லையா, மகான்கள், சிரிடி பாபா அவங்கெல்லாம், அதெல்லாம் கோல்டு, ஃபுல்லாக கோல்டு. அந்த 4 கலசம். அதுக்கப்புறம் இந்த சிலைகளுக்கெல்லாம் கூட கோல்டு கவரிங் பண்ணோம். அதுக்கப்புறம் மேலே ஒரு கூண்டு மாதிரி இருக்கா கோயிலுக்கு மேலே, அது ஃபுல்லாக கோல்டு. நமக்கு தங்கம் வெள்ளி இதெல்லாம் எப்போ நினச்சா அதனுடைய போக்கில் அதாவது டக்குன்னு நடந்துடும். அந்த காலத்துலலாம் என்ன வேலை இருந்துச்சு. நான் சபரிமலையில் 1968 நான் முதல்ல சபரிமலை போனேன். அப்போது ஒரு சவரனே 75 ரூபா. நிஜம், ஒரு சாமி தங்க டாலரு 75 ரூபா அந்த காலத்தில். இப்போ நினச்சி கூட பார்க்க முடியுமா? இன்றைக்கி ஒரு கிராமே எங்கேயோ போயிடுச்சு இல்லையா. அதனால் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரு விதமாக நடக்குது. இப்போ நம்ம தேர் இருக்குது, அது கோல்ட் பிளேட்டட் தங்கத்தேர். அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது இல்லையா பல்லக்கு, அது. ஸோ எல்லாமே நினச்சா பண்ணிவிடுவோம். இப்போ பண்ணுறதுக்கு கூட ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அழகாக பண்ணிவிட்டு வாட் நெக்ஸ்ட்ன்ற மாரி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கடவுள் தான் நம்மளை பார்த்து பயப்படணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிறோம். இன்னும் பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லைன்றது எவ்வளோ பெரிய ஒரு ப்ராஸ்பரஸ் லெவல். அதனால் கனம் அப்படின்னா டிக்னிஃபைடுன்னு அர்த்தம். புத்திமான் அப்படின்னா அறிவாளின்னு அர்த்தம். கல்விமான் புத்திமான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு பேர் பகவான். பகவான்னா பகம் உள்ளவன் அர்த்தம். பகம்னா எதுக்குமே பஞ்சம் இல்லைன்னு அர்த்தம். பகம் என்றால் எதுக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு நிலை, அதுதான் பகவான். இப்போ எனக்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்த ஆள் யார்? இவர் ராகவேந்திர சாமி. இப்போ அவரே யார்? பஜதாம் கல்ப விருஷாய நம்மதாம் காமதேனவே. பஜிக்கிறவர்களுக்கு கல்பக விருஷமாகவும் காமதேனுமாகவும் இருக்கக்கூடியவர் தான் ராகவேந்திரர். அவர் எனக்கு 26 ஜனவரி 1984 எனக்கு பிளெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி அப்புறம் தான் நான் ஆன்மீகத்துக்கே வந்தேன். அப்போ அவரே காமதேனு கற்பக விருஷன்னா அவர்கிட்ட டேக் ஓவர் பண்ணிட்டு வந்திருக்கிற நான் இன்னும் எவ்வளோ ஒரு ப்ராஸ்பரஸான ஆளாக இருக்கணும், இன்னும் எவ்வளோ ரிச்சாக இருக்கணும். அதனால தான் நமக்கு எதுவும் தேவைப்படுறதில்லை. ஸோ இந்த கோயிலே ஒரு யூனிக்கான கோயில். 18 படி வச்சுருக்குமா, இது ஐயப்ப சாமியோடைய தத்துவம். 3 பக்கமும் 12 படி வச்சுருக்கோமா, அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம். அதே மாதிரி இங்கே இந்த மாதிரி 4 மண்டபம் இருக்கா, 4ல் 4 சாமி வச்சுருக்கோமா,
கோபுரத்தில் 4 பக்கம் 4 மகான்களை வச்சுருக்கோமா, மேலே வந்து வச்சுருக்கோமா, இந்த மாதிரிலாம். இப்போ இதில் எல்லாத்துலேயும் சில கணக்கெல்லாம் இருக்குது. இப்போ 4 மகான்கள்லாம் ஷிரடி பாபா இருக்கார், கோடி மகான் இருக்கார், ராகவேந்திரர் இருக்கார், காஞ்சி பரமாச்சாரியா இருக்கார். ஸோ 4 கோபுரம் இல்லையா, 4 மூலையில் அதெல்லாம் அவங்க. இந்த 4 பேரையும் உட்கார வச்சுட்டு கோயில் மூலவர் இருக்கா இல்லையா, அதில் நானே உட்காந்துருக்கேன். அதனால் இந்த கோயிலில் 5 குரு இருக்காங்க. இந்த கோயிலில் மூலஸ்தானத்தில் இருக்கிற பெருமாள் சிலைக்குள்ளே நான் உட்காந்துருக்கேன். 4 மகான்களை உட்கார வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா முருகர், ஐயப்பன், இந்த மாதிரி 4 கடவுளை இந்த 4 மண்டபங்களில் வச்சுருக்கோம். சாமி தலைமையில் கருடனு, ஆஞ்சநேயர், நடுவில் தங்க ஐயப்ப சாமி வச்சுருக்கோம். இப்படி எல்லாமே வித்தியாசமும் பண்ணியிருப்போம். கணபதி ஸ்தபதியில் பெரிய ஸ்தபதி அவர் வந்தாருங்க. வந்து இதெல்லாம் என்ன சாஸ்திரத்தில் பண்ணியிருக்கீங்கன்னாரு. நான் சொன்னேன், ஒரு சாஸ்திரம் இல்லை, என் மைண்டில் என்ன வருதோ அதெல்லாம் பண்ணுவேன், நான் கரெக்டாக வந்துடும். நீங்கள்லாம் சாஸ்திரம் பார்த்து கட்டுற கோயிலை விட என் கோயில் நல்லா வளப்பமாக இருக்குது, எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு கோயிலாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான். இல்லை எல்லாம் தானே என்ன டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். இதுதான் சித்தர்கள். அந்த கேள்விக்கு பதில் என்னென்னா, எவன் ஒருத்தன் சிவநிலையை அடைஞ்சிட்டானோ சிவனாவான் அவனே தான் சித்தன். சித்தன் யார் சிவனாவே ஆயிட்டானோ அவன் தான் சித்தன். அப்போ அந்த சித்தன் யார்? மைண்ட்னாலே இந்த உலகத்தை என்ன வேணால் பண்ணக்கூடிய ஆள். சித்தம்னா மைண்டு ஒன்று நினைச்சா அது நடக்கும். வேண்டியாங்கு எய்தலால் தவம் யாண்டும் முயலப்படும். என்ன நினைக்கிறோ அதெல்லாம் நடக்கும். அதனால் தவம் செய் என்று வள்ளுவர் சொல்கிறார். வேண்டியாங்கு எய்தலால் தவம் அப்படின்னா எது நினைக்கிறோ அதெல்லாம் நடந்தே தீரும். இந்த இடம் இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு காரணமும், இந்த இடம் இவ்வளோ சுத்தமாக இருக்கிறதுக்கு காரணம். எவ்வளோ கோயிலுக்கு போகிறேன், எந்த கோயிலாவது இந்த மாதிரி க்ளீனாக சுத்தமாக இருக்கா, இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக எங்கேயாவது இருக்குதா, இவ்வளோ மரம் நட்டு உள்ளே நுழைஞ்சாவே ஒரு நைஸ் ஆம்பியன்ஸ் கிடைக்குதா உனக்கு, ஒரு இரிட்டேட்டட் ஃபீலிங் எல்லாம் இருக்கும். எத்தனை கோயிலுக்கு போனாலையும் இங்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட்டு, எல்லாம் உங்கள் வீட்டு பசங்க தான், எவ்வளோ அழகாக வேலை செய்துங்கெல்லாம். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசமான ஆன்மீகத்தை நாம் செய்கிறோம். விழுப்புரம் பக்கத்தில் ஒரு சாமியார் இருந்தார். நம்மக்கிட்ட ஒரு டிஓடி, அங்கே ஏஆர்சி பார்சல் சர்வீஸ் ஏஜென்ட்டு. அவங்ககிட்ட அந்த சாமியார், நான் வரணும் பாபாவை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னார்னு அவங்க கார் வச்சு கூட்டின்னு வந்தாங்க. ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி கூட்டின்னு வந்தாங்க. அவர் வந்து நம்ம கோயிலில் உட்காந்து இந்த இடத்துல தான் உட்காந்து ஒரு லெக்சர் கொடுத்தாரு. நல்ல நிலையில் இருக்கிற சித்தர் அவர். அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் சிவசங்கர் பாபா கிட்ட ஜோதி வடிவமா உள்ளகிறார்னு. அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். நான் என்ன சொன்னேன், 4 பேர் மேலே இருக்காங்க. மூலஸ்தானத்தில் நானே ஆத்மா வச்சுருக்கேன்னு. இப்போ என்னுடைய ஆத்மா இதுக்கு முன்பிறவியில் என்ன, சேஷாதிரி சாமி. சேஷாதிரி சாமி யார்? காஞ்சிபுரத்தில் பிறந்து அவர் கல்யாணம் பண்ணுற போது இந்த பக்கம் பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்துக்கிறாங்க, கதவு தண்ணி ஓடிவிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா திருவண்ணாமலையில் எருமை மாட்டை கட்டின்னு சேத்துல உட்காந்துருக்காரு. அவருக்கு யாராவது நல்ல துணி கொண்டு போய் கொடுத்தா அது அங்கே இருக்கிற தோட்டி கொடுத்துட்டு அவனுடைய அழுக்கு துண்டு வாங்கி கட்டிக்குவார். அவருக்கு யாருன்னா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா அங்கே இருக்கிற சுடுகாட்டு தோட்டி கொடுத்துட்டு அவனுடைய கம்பங்குளை வாங்கி குடிச்சுன்னு இருப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய நிலைகளை தொட்டவர். ரமண மகரிஷியை உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே சேஷாதிரி சாமிகள் தான் இல்லையா? அவ்வளோ பெரிய நிலைகளை தொட்டவர். இந்த பாயிண்ட் எனக்கு எப்பயோ தெரியும். அதாவது சேஷாதிரி சாமி என்னுடைய ஸ்டார்டிங் ஆர் கைடிங் ஃபேக்டர்ன்றது எனக்கு முன்னாலே தெரியும். எப்படி தெரியுன்றியா? இங்கே 42 கண்ணதாசன் சாலைன்னு இருக்குது ஸ்ரீநகரில். அங்கே 2 கண்ணுன்னு தெரியாத ஒரு ஐயங்கார், அவர் பேர் ரங்கராஜன் ஐயங்கார்னு பேர். அவருடைய ஆள் ஒருத்தர் எக்மோர் பெனிஃபிட்ஸ் சொசைட்டி இல்லையா, அதில் டைரக்டராக இருந்தார். அவர் சொன்னார், எங்களுக்கெல்லாம் குரு மாதிரி ஒருத்தர் இருக்கார் சார், அவருக்கு 80 90வது பிறந்த நாளோ, நீங்கள் அவரை கூட்டின்னு வர்றோம், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னார். என்னோட வயசில் பெரியவராக அவர் என்ன தேடி வரக்கூடாது, நான் தான் வருவேன்னு சொல்லிவிட்டு திருப்பதி லட்டு ஒன்று எடுத்துன்னு போனேன் கண்ணதாசன் சாலை வீட்டுக்கு. அவர் கண்ணு தெரியாதுல்ல, ஏன்னா அவர் சமயபுரம் மகமாரி பூஜை பண்ணுறவர்.
மகமாயி கனவுல சொன்னாலாம், நீ உனக்கு கண்ணு போடும், இல்லை உன் பையன் பெரிய பையன் செத்து போடுவான், ஏதாவது ஒன்று கேளுன்னாலாம். எனக்கு கொல்லி போகிறதுக்கு பையன் வேணும், கண்ணு போனால் பரவாயில்லன்ட்டாராம். அதனால் அவர் கண்ணு போயிடுச்சு. ஸோ கண்ணு போன பெரியவர். நம்ம போய் திருப்பதி லட்டு கொஞ்சம் அவருக்கு வாயில் ஊட்டி விட்டுட்டு, அவருக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா, அதனால் சும்மா இப்படி தழுவிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் ஆழ்வார்களை பற்றியெல்லாம் வைஷ்ணவத்தில் புக்கு நிறைய பேர் எழுதிட்டாங்க. ஆழ்வார்களுக்கு பின்னால் வந்தவங்களுக்கு வழி குறவர்கள்னு பேர். குறவர்கள்னால் குருமார்கள்னு அர்த்தம். அவங்கள பற்றி எழுதுங்கோ, முதலியாண்டானை வச்சு நீங்கள் எழுதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் வந்த உடனே அந்த எக்மோர் பெனிஃபிட் சொசைட்டி மணியாக யாரோ அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காரு, இப்போ வந்துட்டு போனது யார் தெரியுமோ, அவர் என்னை தொட்ட உடனே தெரிஞ்சிச்சு, சாட்சா சேத்தாத்திரி சாமி அவர் தான். என்னம்மா சொல்கிறார், எனக்கு குருவே முதலியாண்டான் தான், முதலியாண்டான்னு முன்னால் வச்சு எழுதுங்கோன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் காரை போட்டுன்னு நான் அப்போது சைதாப்பேட்டில் இருந்தேன். இந்த கோர்ட்டுக்கு பேக் சைட்டில் ஸ்ரீநகர் காலனியில் இருந்தேன். நாங்கள் காஞ்சி பெரியவருக்கு 100வது வயசு ஆரம்பிக்க போகுது, அதனால் நீங்களும் எங்களோட வாங்கன்னு சொல்லி வியட்நாம் வீடு சுந்தரம், ரங்கராஜன் ஐயங்கார் 2 பேரும் என்னையும் காரில் ஏற்றின்னு காஞ்சி மடத்துக்கு கூட்டின்னு போனாங்க. காஞ்சி பெரியவர் உக்காண்டிருக்காரு, ரங்கராஜன் ஐயங்கார் கீழே உக்காண்டிருக்காரு, நான் இங்கே வியட்நாம் வீடு சொன்னேங்க. அப்போது அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா, எனக்கு காஞ்சி பெரியவர் எப்பயோ தெரியும், அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இவா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவனை பற்றி நீங்கள் என்ன நமக்கு சொல்கிறது, அவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படின்னார். யார்? காஞ்சி பெரியவர். ஏன் அப்படி சொல்கிறாரு? சிவசங்கர் பாபா ஆதிசங்கர் தான் இருந்தார் உலகத்தில். ஆதிசங்கர் இல்லைன்னா சங்கர மடம்லாம் எங்கேருந்து வந்துச்சு. அதனால் அவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ உங்களுக்கு அப்படிங்கிற வார்த்தையை பெரியவர் அவர் வச்சுக்கிட்டே சொன்னார். இப்படி ஒவ்வொரு அனுபவம் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. நம்முடைய பிறவிகள், நமக்கு வர்ற அனுபவங்கள் டேலி ஆகும் மற்றவங்களுடைய. நான் அண்ணா நகரில் இருக்கிற போது சண்முக சிகாமணின்னு இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் ஒருத்தர், ஐஏஎஸ், அவர் காரை போட்டுன்னு என்கிட்ட வந்தார். வந்துட்டு, வாங்க இன்றைக்கி சேஷாத்திரி சாமிகள் தியான மண்டபம் திறக்கிறாங்க, ஒரு வக்கீல் இருந்தார் முத்துக்குமார சாமின்னு, அவங்க ஒய்ஃப் உடம்புல சேஷாத்திரி சாமி வந்து அல்வாக்கெல்லாம் பேசுவாருன்ட்டு அவங்க அந்த இடத்த எடுத்து கட்டியிருந்தாங்க. காரில் எடுத்துன்னு வர்றேன். அப்போ சேஷாத்திரி சாமி தியான மண்டபம் திறக்கிறதுக்கு என்னையும் இவர் வந்து காரை கூட்டின்னு போகணும், சண்முக சாமி கூட்டு போகணும். இப்படி கனெக்ஷன்ஸ் இருந்தாக்கா தானாகவே எல்லாம் நமக்கு தெரிய வரும். ஒவ்வொன்றும் நம்முடைய அனுபவங்களும் நமக்கு மற்றவர்கள்கிட்டேருந்து வர அனுபவங்களும் ஒத்து போகும், எல்லாம் ஒத்து போகும். அப்போ இந்த விழுப்புரம் சித்தர் என்ன சொன்னார், கோயிலுக்கு வந்தபோது பார்த்தேன், அதில் பெருமாளும் இருக்கார், சேஷாத்திரி சுவாமிகள் இருக்கார், அவருடைய மறுபிறவி தான் இவர் அப்படிங்கிற மாதிரி. உலகத்தில் யாரும் புதுசு கிடையாது. உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கண்டதே கண்டு காய்ந்ததே கடவுள் நாள் தான். நம்ம எல்லாருமே பழைய ஆளுங்க தான். என்று நீ அன்று நான். கடவுள் எப்போ வந்தாரோ அப்போ பக்தனும் வந்துட்டான். பக்தனும் பகவானும் ஒன்று தான், ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்துடுறாங்க உலகத்தில். அதனால் உனக்கு எப்போ நீ இந்த உலகத்தில் உன் பிறவிகள், நீ யார் என்னெல்லாம் தெரிய ஆரம்பிக்குதோ அன்றைக்கி நீ மெய்ஞானின்னு அர்த்தம். அது தெரியாத வரைக்கும் இந்த உடம்பு தான் நீ தப்பாக நினச்சிட்டு இருப்ப. இந்த மெய் தான் நிஜம். உன் பேர் முன்சாமின்னா உன் உடம்பு தான் முன்சாமின்னு நினச்சிட்டு இருக்க. அப்படி கிடையாது. உன் உடம்புக்குள்ளே உத்தமன் ஒரு பொருள் கண்டேன், உடம்புக்குள்ளே எந்த பெருமாள், எந்த முருகன், எந்த சிவன், யார் உட்காந்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் மெய்ஞானம். உடம்பினை முன்னர் இழுக்கென்று இருந்தேன்றார். இந்த உடம்புக்கு வேஸ்ட்டு, கண்ணில் புசுலு, மூக்கில் சளி, காதில் குளிமி, வாயில் கப்பு, உடம்புல மலமூத்திரம் தாங்குது, உடம்புல என்ன இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்போ சாமி நமக்குள்ளே இருக்காருன்னு தெரிஞ்சிச்சோ அப்போ இந்த உடலை ஓவாது ஓம்புகின்றேன்னார். அதனால தான் இந்த உடம்பு நான் நல்லா வச்சுக்கிறேன். ஏன்னா ஒன்றும் உணவு பருகு நீர் தின்னு வைக்கல. நம்ம சாப்பிட்டா நமக்குள்ளே இருக்கிற சாமிக்கு நைவேத்தியம், நம்ம குளித்தா சாமிக்கு அபிஷேகம், நம்ம ட்ரெஸ் பண்ணால் சாமிக்கு அலங்காரம். அப்படி கன்செப்டே மாறிடும். நீ உன்னுடைய உடம்பை உடம்பாக நினைத்து உன் பேர் தான் நீ அப்படின்னு நினச்சானா ஏன் ஒன்றுத்துக்கும் அதுவும் இல்லை அர்த்தம். அதுக்கு மேலே உனக்கு புரிய ஆரம்பிக்கணும். இந்த உடம்பு போய் இதுக்குள்ளே வேற ஒரு சாமி இருக்கார், நான் சாப்பிட்றது, உடுத்துறது, உழைக்கிறது எல்லாம் சாமிக்கு தான் அப்படிங்கிற ஒரு ஹை செட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு என்றைக்கு வருதோ அதுதான் மெய்ஞானம். இப்போ பொய்யாயினை எல்லாம் பொய்யல வந்தருளி மெய்ஞானம் தன்னை மெளிவிக்கும் மெய்யறிவே அப்படின்னு. எல்லா பொய்யும் போய் எது நிஜமோ அதெல்லாம் தெரிய ஆரம்பித்தா அதுக்கு பேர் தான் மெய்ஞானம். பொருள் எல்லாவற்றை பொருள் என்று உணரும் அருளானாம் ஆனா பிறவி. தேவையில்லாத விஷயங்களெல்லாம் தேவைன்னு நினைக்கிறோமே, அந்த டெல்யூஷன், அந்த மயக்கம் தான் இந்த பிறவி என்று சொல்லக்கூடியது. அப்போ இந்த பிறவின்றது மயக்கம். இல்லாத விஷயத்தை இருக்கிறத நினச்சி ஏமாந்துக்கிட்டு இருக்கோம்.
இந்த உலகத்தில் யாரும் எதுவுமே நிஜம் கிடையாது, நமக்குள்ளே இருக்கிற ஜோதி தான் நிஜம். இந்த சம் டோட்டல் ஆஃப் ஆல் தி ஜோதி டுகெதர் இஸ் காட். ஜோதி சுயம், ஜோதி பரம், ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம். இதெல்லாம் ஹையஸ்ட் லெவலில் வரக்கூடியது. இந்த வெளி உடம்பு பொய், உள்ளுக்குள்ளுகிற ஒளி உடம்பு மெய் என்று தெரிந்து கொண்டால் அதுதான் ஆத்ம ஞானம்னு சொல்லக்கூடியது. அதனால் பல விஷயம் இருக்குது. அதாவது பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த உலகத்தில் பிறக்கிறது முட்டாள்தனம். அதுக்கு இந்த முட்டாள்தனத்திலேருந்து விடுபடனா என்ன பண்ணும்? எல்லா சிறப்பையும் தருகிற சிவப்பான ஒரு வஸ்து இருக்கா, அதை புடின்றார். பிறப்பு எனும் பேதமை நம் முட்டாள்தனம் நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. அந்த செம்பொருளை நீ பிடிக்க வேணும் அப்படின்னு. அப்போ செம்பொருள் யாரு? செவ்வான் உருவில் திகழ் வேலை வந்தான். நம்ம கோயில் இருக்கு, அறிவாளிங்க ஆயிட்டேங்கடாடி. இப்போ நம்ம கோயில் இருக்கு. இந்த கோயிலில் இங்கே பார்த்தீங்களா நம்ம பெருமாள் இருக்காரா? பெருமாள் பக்கத்தில் ரெட் லைட் இருக்கா? இதுதான் அந்த செம்பொருள். அப்போ இந்த கோயிலில் சிலை கிடையாது, சாமி இருக்கார். அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் மூன் அப்படியே சாமி மேலே வந்துரும்பார். அப்போ நம்ம கோயில் சாதாரண கோயில் இல்லை, இதுதான் சிறப்பு இனும் செம்பொருள் செவ்வான் உருவில் திகழ் வேலை வந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை லெவல். எல்லா கோயிலும் இப்படிலாம் இருக்காது. ஒரு ஆர்கானிக் எனர்ஜி இருக்கணும். ஆர்கானிக் எனர்ஜி என்னன்னா ஏதோ இந்த ஐருங்க தலைமையில துண்டு போட்டுன்ட்டு ஓம்பூர்வான்னு சொல்கிறாங்களே, அப்படி கிடையாது. நம்முடைய மூச்சு காற்றில் சுவாச நிசுவாசத்திலேயே கடவுள் இரண்டால கலந்து போகிற நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே, நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு, ரெண்டும் ஒன்றா எண்ணும். பிறவியோடு இரவி அற நீயும் நானும் ஏக போகமாய் இருக்கும் வரை பிறப்பு இறப்பு ரெண்டையும் தாண்டி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அப்படியே ஃபெவிக்கால் நாளி அப்பும் நாளி உப்பும் சேர்ந்த மாதிரி ஒன்றாங்கிறது. அந்த மாதிரி ஆச்சுனாக்கா யூ ஆர் நோ மோர் ஹியூமன், யூ பிகம் டிவைன். அப்போது பல விஷயங்கள் பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறவி. அப்போ என்ன பண்ணணும்? சிறப்பு எனும் செம்பொருளை பிடிக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கு. ஒரு அருணகிரிநாதர் கதிர்காமத்துக்கு போகிறார். அங்கே முருகனை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு? உன் மார் மேலே மாலை போட்டுங்கிறல்ல, அதை நம்ம கொஞ்சம் கொடுன்றார். எல்லாரும் ஏன் சாமிக்கு நீ தானே மாலை கொண்டாடணும், முருகன் மேலே இருக்கிற மாதிரி நீ கேட்குறிய அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், நீ சும்மா எனக்கு தெரிஞ்சு தான் கேட்குறேன். இறைவன் நான் என்று மார் தட்டும் பெருமாளே நின் மார் தங்கு தாரை தந்த அருள்வாயே. இந்த உழுவெறி உலகத்தில் முருகா நீ தான் தில்லா நான் தாண்டா கடவுள்னு சொல்கிறேன். அப்படி நீ நிமித்தி தட்டி சொல்கிற மாறு இருக்கு இல்லையா, அது மேலே அந்த மாலை இருக்குது இல்லையா, அதனால எனக்கு அந்த மாலை வேணும் அப்படின்றார். இறைவன் நான் என்று மார் தட்டும் பெருமாளே நின் மார் தங்கு தாரை தந்த அருள்வாயே அப்படின்னு. ஸோ ஆன்மீகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவென்று உற்ற களமடந்தே ஓதுகின்றாள் அப்படின்னு. அதனால் உங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சதெல்லாம் ஏதோ ஒரு லலிதா சாஸ்திரமும் விஷ்ணு சாஸ்திரமும் ஒரு கோயிலுக்கு போகிறது, அர்ச்சனை டிக்கெட் வாங்கிறது, அபிஷேகம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து தப்புன்னு நான் சொல்ல, இதெல்லாம் படிநிலைகள். இதுக்கு மேலே ஒரு நிலை இருக்குது. என்ன, அதாவது 4 நிலை இருக்குது. ஒன்று சரியை, இன்னொன்று கிரியை. சரின்னா என்ன? சரீரத்தினால் செய்கிற பூஜை, கோயிலுக்கு வர்றது, அபிஷேகம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் சரீரம், சரீரத்தினால் செய்கிற பூஜைகள். அதுக்கடுத்து என்ன? சரியை. கிரியை ஆனால் ஒரு எந்திர தகுதி வச்சு மந்திரங்களெல்லாம் சொல்லி அந்த இருக்கிற அந்த மெட்டல் என்கிரேவிங்கில் சக்கரெல்லாம் வரைஞ்சிருக்கோம், நம்முடைய சவுண்ட்ஸை அது மூலமாக திருப்பி நம்ம வாங்கிக்கிறது. இது 2வது. 3வது யோகம். யோகம்னா என்ன? ஜோடி சேர்க்கறது. எதை ஜோடி சேர்க்கறது? வெளியில் இருக்கக்கூடிய பரமாத்மாவையும் நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவையும் ஜோடி சேர்க்கறது. இதுதான் வந்து 3வது நிலை. 4வது நிலை வந்துச்சுன்னா நானே தான் அதுன்றது. தனியாக கிடையாது, இது கிடையாது அது கிடையாது, எல்லாம் ஒன்றே தான், நானே தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு பாவனை வரும். சும்மா வரக்கூடாது, நிஜமாக உனக்கு அந்த அனுபவம் வரணும். அண்டு அந்த அனுபவங்கள் எப்போ வரும்? சொந்தமாக உனக்கு புரிஞ்ச பின்னால் வரும். புக்கை படித்தா வராது. ஒரு புக்கை வந்துருதுன்றதுனால நீ அதை வச்சு வளரின்னு இருக்க முடியாது. அந்த சுயானுபவம் வந்ததுனாக்கா அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எல்லாம் ஆன்மீகம் ரொம்ப பெரிய சப்ஜெக்டு.
அவ்வளோ ஈஸியாக இதில் ரொம்ப ஹை லெவலுக்கு போகிறது கஷ்டம். உங்களுக்கு தெரிஞ்சதை விட தெரியாதது ஜாஸ்தி. இப்போ ஒரு கடல் இருக்குது. இந்த உலகத்தில் எத்தனை விதமான ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை விதமான ஜீவராசிகளும் கடலில் இருக்குது. இங்கே ஒரு குதிரை இருக்குதா, கடலுக்குள்ளே ஒரு குதிரை இருக்குது. சீ ஹார்ஸ்ன்னு பேர். அது இங்கே இருக்கிற குதிரை நல்லா 6 அடியில் தும்முன்னு இருக்கும். கடலுக்குள்ளே இருக்கிற குதிரை தண்ணியில் நீந்தணும் இல்லையா, அதனால் அந்த குதிரையோட ஃபேஸ் இருக்கும், சின்னதாக இருக்கும். அது இப்படி இந்த உலகத்தில் நீ பார்க்குற எல்லா ஜீவராசிகளுக்கும் இணையாக ஒரு இது கடலுக்குள்ளே இருக்குது. சமுத்திர உலகம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பாதாள உலகம்னு ஒன்று இருக்குது. நீ இந்த உலகத்தில் எதெல்லாம் பார்க்குறியோ அதுக்கு இணையான ஒன்று பாதாள லோகத்தில் இருக்குது. நான் போயிருக்கேன் பாதாள லோகம். கைலாசம் போகிற வழியில் சிற்கான்ற ஊரில் இருக்குது. நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே நீ வெங்கடாஜலபதியை நம்ம ஊரில் பார்க்குறதில்ல, அதே மாதிரி ஒரு வெங்கடாஜலபதியோட சின்ன ஃபேஸோட ஒரு குழந்தை உட்காந்துன்னு இருக்கும். இப்படிலாம் இருக்குதுன்னா நம்பிக்கை வருதா? இதெல்லாம் கண்ணில் பார்க்குறது தான், நிஜமாக போய் பார்க்குறது தான் அங்கெல்லாம். இது மாதிரி எல்லாரும் என்றைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்றைக்கி உலகம் பூரா ஞானம் வந்துச்சுன்னு அர்த்தம். இப்போத்துக்கு யாருக்கும் கொஞ்சம் பேருக்கு தெரியுது, அவ்வளோதான். யாருக்கும் கொஞ்சம் பேர். காஞ்சியில் மாப்பெரியவர் உட்காந்துருந்தார். அப்போது தீபாவளி அன்றைக்கி ஒரு சின்ன குட்டி பாப்பா வர்றாங்க. வந்துட்டு, தாத்தா நான் சக்கரை பொங்கல் கொண்டாந்துருங்க எடுத்துக்கோ அப்படின்னு. அங்கே வெய்யுமா அப்படிங்கிறார். அடுத்த 5 நிமிஷம் காணாமல் போயிட்டா. பெரிய பக்கத்தில் இருந்துட்டு யார் வந்தால் தெரியுமோ, காமாட்சி எனக்கு தீபாவளிக்கு சக்கரை பொங்கல் கொண்டாந்துருக்கா பாரு அப்படின்னாரு. இது உனக்கு புரியுமா? நீ யாரோ ஒரு ஐரூட்டு பொண்ணு வந்துச்சு. அந்த மாதிரி காணாத காட்சிகள் எல்லாம் இருக்குது. ஆணி பொன்னம்பலத்தே நான் கண்ட காட்சி அற்புத காட்சியடா, 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேனடி, ஜோதி மலை உண்டாச்சுதடி. இப்படியே சொல்லினே போகிறார் வல்லாரார். என்னென்ன காட்சிகள்லாம் அவருக்கு கிடைக்குதுங்கிற மாதிரி கிடைக்கும். ஒரு ஹையர் லெவலுக்கு போனால் கிடைக்கும். பட் அதனால் உனக்கு உபத்திரமும் உண்டு, யூட்டிலிட்டியும் உண்டு. உதவியும் உண்டு, உபத்திரமும் உண்டு, ரெண்டும் இருக்கும். பெரிய பெரிய மகான், கோடி மகான் இருக்கார். அவர் உட்காந்துக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். நீங்கள் எதனா கொண்டு போனீங்கன்னா அங்கே வெய்யின்னுவார். நீ கொண்டு போகிற பழம், ஸ்வீட்டு எல்லாத்தையும் அங்கே வெய்யணும். ஏன்? அவரை பார்க்குறதுக்கு இந்த எத்திரியல் ஸ்பிரிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இறந்து போனவங்க, ஆசை இன்னும் விட முடியாது இருக்கிறவங்க, இந்த பித்திரு தேவதைகள், இந்த மாதிரி இல்லைங்கிறான் தான் அந்த எடுத்துக்குவாங்க. நான் எதையாவது எடுத்துன்னு போகிறேன்னு, கோடிசாமி இங்கெல்லாம் வேணாம், கொஞ்சம் ஆச்சரியப்படி சிவன் அப்படின்னு. அங்கே 5 படி இருக்கும். நான் கொண்டு வரது அங்கே போய் சிவனுக்குன்னுவார். அப்போது ஒரு மகானை பார்க்கறதுக்கு பெரியவங்களும் வராங்க, சின்னவங்களும் வராங்க. இவங்களுக்கு உள்ளது இவங்களுக்கு கொடுக்க சொல்கிறாரு, அவங்களுக்கு உள்ளது அவங்களுக்கு கொடுக்க சொல்கிறாரு. பல விஷயம் இருக்குது. பைபிளில் இயேசுநாதர் இருக்கார். அவர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்குறான், இந்த மாதிரி நாங்கள் டேக்ஸை உங்களுக்கு கட்டலாமா அப்படின்னு. இல்லை, அந்த பணத்து மேலே சீசரோட தானே இருக்குது, அவனுக்கு கொடுங்க. கடவுளுக்குள்ளது எங்கிட்ட கொடுங்க, இந்த உலகத்துக்குள்ளது சீசருக்கு கொடுங்க அப்படின்னுவார். இது மாதிரி யாருக்கு எது கொடுக்குங்கிறதெல்லாம் கூட ரூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இருவேறு உலகத்தியருக்கு திருவேறு தெல்லியர் ஆதல் வேலு, பொருளில்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகு இல்லை. அந்த உலகத்துக்கு அருள் தேவை, இந்த உலகத்துக்கு பொருள் தேவை. இப்போ நீ ரூபா வச்சுன்னு இருக்கு, அமெரிக்காவில் போய் ரூபா கொடுத்தா மூஞ்சில் தூக்கி வச்சுருவான், டாலர் இருக்கானுவான். நீ போகிற போதே ரிசர்வ் பேங்க்கில் பர்மிஷன் வாங்கி டாலராக மாற்றி எடுத்துகிட்டு போகணும், அதை எடுத்துகிட்டு போகணும். அதனால் எவ்ரி திங். இப்போ சைனாலெல்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. நோ கிரெடிட் கார்டு, நோ விசா கார்டு, நத்திங். அவங்க வேறு ஏதோ ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி உலகத்திலேயே ரொம்ப ஹைடெக்காக எல்லாத்தையும் வச்சுருக்கிறது அமெரிக்காவை விட சைனா தான். அவ்வளோ ஹைடெக். அவங்க எல்லாத்துலேயும் எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க அவ்வளோ ஜனத்தொகையை வச்சுன்னு ஊரெல்லாம் க்ளீனாக வச்சுருக்காங்க, ஜனங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ், ஒரே சிஸ்டம். சிவசங்கராய வித்மஹே சத்யதேவாய தீமஹி தன்ன சர்வ பிரச்சோதயாத். அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தரை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம். உச்சி முதல் பாதம் வரை உருகி சொல்லும் மங்களம், ஊக்கமோடு ஆக்கம் தரும் உத்தமர்க்கு மங்களம். 8
எட்டு திசை எங்கும் பறை கொட்டும் புகழ் மங்களம். ஏழுலகும் ஆழ்கடலும் ஏற்றி பாடும் மங்களம். ஐம்புலனை ஆளும் வழி சொல்பவர்க்கு மங்களம். ஐயனிவன் ஆசி பெற்ற அனைவருக்கும் மங்களம். ஒப்புவமை இல்லாத தேவனுக்கு மங்களம். ஓதும் மறை போற்றுகின்ற ஓரிரைக்கு மங்களம். கடவுள் மாமா என்றழைத்த கங்கை தாய்க்கு மங்களம். கரத்தில் தெய்வ ரேகைகளை கொண்டவர்க்கு மங்களம். விஜயலட்சுமி அம்மை பெற்ற வேந்தருக்கு மங்களம். விதி வழியை திசை திருப்பும் வித்தகர்க்கு மங்களம். மங்களம் ஜெய மங்களம். மங்களம் சுபமங்களம். மங்களம் ஜெய மங்களம். மங்களம் சுபமங்களம். மங்களம் ஜெய மங்களம். மங்களம் சுபமங்களம். மங்களம் ஜெய மங்களம். புவி எங்கிலும் மங்களம். மங்களம் ஜெய மங்களம். புவி எங்கிலும் மங்களம். சர்வம் சிவசங்கரம். சத்யம் சிவசங்கரம். சாஸ்வதம் சிவசங்கரம். சிவசங்கர பாஹி மாம். சிவசங்கர ரக்ஷ மாம். ஓம் சாந்தி शान्ति शान्तिः. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. அது திருநாள் உன்னை பெறும் நாள் என உணர்ந்தேன். இனி வரும் நாள் என் வாழ்நாளின் பெருநாள் என மகிழ்ந்தேனே. ஒரு நாள் அது திருநாள். ஒரு நாள் அது திருநாள். இந்நாள் ஒரு பொன்னாள் அது எந்நாள் என்றிருந்தேனே. இந்நாள் ஒரு பொன்னாள் அது எந்நாள் என்றிருந்தேனே. தன்னால் வந்த உன்னால் இது நன்னாள் என தெளிந்தேனே. ஒரு நாள் அது திருநாள். ஒரு நாள் அது திருநாள். முன்னால் என் பின்னால் உன் நிழல் துணை வந்ததறிந்தேன். முன்னால் என் பின்னால் உன் நிழல் துணை வந்ததறிந்தேன். கண்ணால் அருளும் பெண்ணால் தந்த கந்தா உனை புரிந்தேனே. கந்தா உனை புரிந்தேனே. அந்நாள் உன் இருதாள் என் சிரமீதணிந்துய்ந்தேனே. அந்நாள் உன் இருதாள் என் சிரமீதணிந்துய்ந்தேனே. முன்னால் பல பிறவி சங்கரா உன்னோடிருந்ததறிந்தேனே. ஒரு நாள் அது திருநாள் உன்னை பெறும் நாள் என உணர்ந்தேன். இனி வரும் நாள் என் வாழ்நாளின் பெருநாள் என மகிழ்ந்தேனே. ஒரு நாள் அது திருநாள். ஒரு நாள் அது
சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே, சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம், சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே. தன்னை தானே உணர்வதுதானே பிறந்ததன் நோக்கமென்று அறிவாயே, தன்னலமின்றி வாழ்ந்திடத்தானே பூமியிலே ஜனித்தோம் தெளிவாக, மலர்பதம் பணிந்திடவே மார்க்கமுண்டு, மனதில் நினைத்திடவே மோட்சமுண்டு, சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம், சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே. கடவுள் மாமா என்றழைத்தாலே கண்முன் தோன்றும் அற்புத ரூபம், கருணை பொங்கும் காருண்யமூர்த்தி பகவான் பாபா பதம் பணிவோமே, ஆனந்த நடம் புரியும் அருட்கடலே, ஆதிய நம்மில்லா பரம்பொருளே, சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம், சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே. नादबिन्दुकलादि नमो नमः, वेदमन्त्रस्वरूपा नमो नमः, ज्ञानपण्डितस्वामी नमो नमः, बेहुकोडि दीपमङ्गलज्योति नमो नमः, तूयम्बललीला नमो नमः, देवकुञ्जरि नमो नमः, अरुळ्ताराय वीरलुं परकोलाल पूजयं கோதலும் குணயாசாரமேனியும் வீரமும் குரு ஸ்ரீபாத சேவையும் மறவாத ஏதலம் புகழ் காவேரியாள் விளை சோழமண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக மயலூரா. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே, ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே.
ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.